பழைய வரைபடத்தில் நீர்பிடிப்பு இடமே காட்டலை. ஆனால் இப்போ வரைபடத்தை மாற்றி நீர்பிடிப்பு இடம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பட்டா வேணும். எங்களுக்கு இருக்கிற இடத்துல பட்டா கொடுங்கன்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கணையார் கிராம எல்லையில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 23 குடும்பங்களை அரசு நிர்வாகம் திடீரென காலி செய்ய உத்தரவிட்டது. அதற்கு காரணம் இது நீர்நிலை பகுதி எனவும் கோர்ட்டு உத்தரவு உள்ளது என்றும் கூறப்பட்டது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் செய்வதறியாது தவித்தனர். 3 தலைமுறை வாழ்க்கையை கடந்து வந்த இப்பகுதியை விட்டுவிட்டு உடனடியாக காலி செய்ய சொன்னால் நாங்கள் எங்கே செல்வது? எங்கள் பிள்ளைகளின் கல்வி கேள்விக்குறியாகும். எங்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று கண்ணீர் மல்க அப்பகுதி மக்கள் கூறினார்கள். நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? எடுக்கிறேன் கரண்ட் நடக்கிறேன் நீங்கள் 8 நாளாக நாங்கள் படாத வாத்துக்கு தண்ணி குடிக்காதும் படுக்க பாய் இல்லாதும் பயமாக இருந்தால் இந்த தம்பி ஏற்படுத்து எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க. 4 ஒரு பாய் தான் இருக்குதுங்க, 4 தச்சு எடுக்கிறேங்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் ஆண்டுறது சாமி? இந்த பொட்டிலும் தொட்டிலும் பள்ளிக்கூடத்தை ஆடு கொடுத்து இதெல்லாம் எங்கே கொண்டு மாடிக்கிறது? மருந்து கொடுத்து சாவிடுங்க. இதை சத்த எடுத்து நானே சாவி காவந்து பண்ண போட்டேன். நான் சொல்லுங்க சாமி. நான் பிறந்தது இந்த கணையார் தான் சார். நான் பிறந்ததுலேருந்து 75 வருஷமாக இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கேன். எனக்கு 5 ஆணுங்கள் 2 பெண்ணு, மொத்தம் 8 பேர். நாங்கள் 10 பேர். என்னால் சமாளிக்க முடியாத காரணத்தினால இந்த தரிசி இடத்துலையோ நாங்கள் பணதாசமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக எங்களுக்கு அந்தந்த நேரமும் சேச்சிப்பு வர்றதும் போலீஸ் அனுப்புறதும் ஆடியோ வர்றதும் கலெக்டர் வர்றதுமா இப்படியே எங்களை பயன்படுத்தி கிளப்புறாங்க. எங்களால் தாங்க முடியல. இந்த மக்கப்பிள்ளைலாம் வச்சுட்டு நாங்கள் எப்படி போய்க்கிறது? அப்படி எங்களால் முடியாத காரணத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு பட்டா கொடுன்னு கேட்குறோம். கண்டிப்பாக எங்களுக்கு பட்டா கொடுக்கணும். அப்படி பட்டா கொடுக்க தவறினால் நாங்கள் 25 குடும்பம் இந்த இடத்துல ஏதாவது மடிஞ்சு போகணும். நீங்கள் எங்களை மண்ணை போட்டு நிறைவிட்டு போக வேண்டியதுதான். அரசு கருணை காட்டாமல் 10 நாட்களுக்குள் இடத்தை காலி செய்ய வேண்டும். இல்லையெனில் மின்சாரம் துண்டிக்கப்படும். அடுத்த கட்டமாக வீடுகளும் தரைமட்டமாக்கப்படும் என்று உத்தரவு போட்டதாக தெரிகிறது. வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம், புரட்சி பாரதம், பகுஜன் சமாஜ், தமிழக பகுஜன் சமாஜ், மக்கள் கழகம் என அரசியல் ஜனநாயக சக்திகள் ஒரு புள்ளியில் இணைந்து அவர்களுக்கான போராட்டக் களத்தில் கலந்து கொள்ள முன்வந்தனர். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பட்டா வேண்டி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தங்கள் நீதியை நிலைநிறுத்திக் கொள்ள முறையிட்டனர். எங்களுக்கு மாற்று இடம் நீங்க மாறி போங்கன்னு சொல்றாங்க. நாங்க மாற்று இடத்துக்கு போனாக்கா அந்தாண்டியும் காடு இந்தாண்டியும் காடு, பாம்பு கடிச்சாலும் இல்லை பள்ளி கடிச்சாலும் இல்லை. அந்த குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு இந்த குழந்தைங்களாம் வச்சுட்டு அங்கே எங்கே போகிறது? இப்போ 25 குடும்பம் இருக்கிறோம். நாங்கள் இந்த 25 குடும்பமும் இந்த இடத்துக்காக நாங்கள் போராடுறோம். நாங்கள் 50-60 வருஷமாக நாங்கள் வாழ்ந்த இந்த இடத்துல எங்கள் மாமனார் மனு கொடுத்து பார்த்தாங்க, எங்கள் மாமியார் மனு கொடுத்து பார்த்தாங்க, நான் மனு கொடுத்து பார்த்தேன், என் புருஷன் மனு கொடுத்து பார்த்தாரு. இப்போ என் புள்ள தலைமுறை வந்துருச்சு. என் புள்ள தலைமுறை எனக்கு பேர புள்ள தலைமுறையாக வந்துருச்சு. இதை வரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த குழந்தைங்களா பாருங்க, இந்த குழந்தைங்களா ஸ்கூல் போகாத. நாங்கள் இன்னைக்கு இப்போ 8 நாளாக இந்த நேரத்தில் அடுப்பு பற்ற வைக்கல, சோறு ஆக்கல, குழம்பு வைக்கல, சாப்பிடல, நல்ல தூக்கம் இல்லை, நல்ல உறக்கம் இல்லை, அல்லாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன் மக்கள்லாம். ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? எதனால எங்களுக்கு நிலவரப்படுத்துங்க. இல்லை நிற்கா எங்களுக்கு பால்ட்டை கொடுத்துட்டு இந்த இடத்த நேருங்க. தென் ஆற்காடு மாவட்டமா இருக்கும் போது இருந்து இந்த இடத்துக்கு நாங்க பெட்டிஷன் கொடுத்துட்டு இருந்தோம். கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு பிரச்சனைக்குன்னு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க போய் பெட்டிஷன் கொடுத்து கலெக்டர் ஐயா இந்த இடத்துக்கு பட்டா வேணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை நாங்களும் பட்டா கேட்டிருக்கோம். தென்னார்காடு மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டமா ஆயிடுச்சு. விழுப்புரம் மாவட்டம் இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டமா மாறிடுச்சு. இது வரைக்கும் அது பட்டா கோரி எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கல. ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வராங்க, ஒவ்வொரு அதிகாரியும் பாக்குறாங்க. ஆனா எந்த அதிகாரியும் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும்ன்ற ஒரு இதுல பட்டா கொடுக்கல. ஒவ்வொரு பிரச்சனையும் போய்கிட்டே தான் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த தடவை எங்களுக்கு எப்படியாவது இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்க அரசாங்கம் எங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தருவாங்கன்ற நம்பிக்கையை உங்கள்கிட்ட நாங்க வைக்கிறோம். கண்டிப்பா பண்ணி தான் தந்து ஆகணும்ன்ற கோரிக்கையை 25 குடும்பம் இருக்காங்க. 25 குடும்பத்திலயும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் 10 பேர் இருக்காங்க.
இவ்வளோ மக்களும் இப்ப இந்த இடத்த விட்டு போகணும்னா நாங்க எங்கேயுமே போக முடியாதுங்கய்யா. அதனால இந்த நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு வந்து பட்டா தருமாறு தாழ்மையான்னு கேட்டுக்கொள்கிறேன். இதனை செவிசாய்த்து கேட்டுக்கொண்ட மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணியை நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தலைமுறை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்பகுதியில் யாரோ ஒரு தனிநபர் தொடுத்த வழக்கின் பேரில் இவர்களை இடமாற்றம் செய்ய சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு உள்ளதாக தெரிகிறது. ஆனால் அந்த தனிநபரின் பின்புலத்தில் அரசியல்வாதிகளின் தலையீடு உள்ளதாகவும் உள்ளூர் வாசிகள் சிலர் கூறுகின்றனர். எது எப்படியாயினும் வாழ்வாதாரத்தை இழந்து பிள்ளைகளின் கல்வியை கேள்விக்குறியாக்கி ஒட்டுமொத்தமாக இம்மக்களை அப்புறப்படுத்த நினைக்கும் அரசு இதை முறையாக விசாரித்து அவர்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எமது நோக்கம் மட்டுமல்ல, எல்லோரின் எண்ணமும் அதுதான்.